நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ நம்முடைய இளந்தமிழ் ஆர்வலர் ஒரு அழகான விவகாரத்தை வச்சார். அப்போ தான் எல்லோருக்குமே புரியும். ஸ்பாட்டுக்கே போகாத முதலமைச்சர் அமைச்சர்கள் டெல்லியில் சென்று பிரைம் மினிஸ்டரை பார்த்து எங்களுக்கு பணம் கேட்கிறார். 1, அனுபவம் வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என்பது 2. அப்படி ஒன்றும் இல்லை. ராஜகண்ணப்பனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அங்கே போகிறார்கள். ஏவா வேலும் இருக்கிறார். 1. நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து மக்களுடைய குறைகளை கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது புவியியல் திணைக்களத்தின் மீது, வானிலை திணைக்களத்தின் மீது குற்றம் செலுத்துகிறார்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள்? இல்லை, நான் வந்து இந்த வானிலை ஆய்வு மையத்தில் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரிக்கிறேன். சரி, முற்றிலுமாக நிராகரிக்கிறேன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேகம்ங்கிறது குழந்தைங்க மாதிரிங்க. நம்ம என்ன தான் அறிவியல் தொழில்நுட்பம் இருந்தாலும் மேகம் எப்படி நடந்து கொள்ளும், எப்படி இருக்குங்கிறது யாரும் கணிக்கவே முடியாது. பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மழை பெய்யும் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள் மாவட்டத்தில் மழை பெய்யும். உள் மாவட்டம் மழை பெய்யுவாங்க, அங்கே மழையே பெய்யாது, ஆனால் சென்னையிலே பெஞ்சிட்டு போகும். பல முறை நடந்திருக்கிறது. கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் மேகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. அதை ஒத்துக்கணும் சொல்ல. இது மிக அதிகமாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் தொடர்புபடுத்த வேண்டியது இருக்காது என்று தோன்றுகிறது. 1. அப்போ 2வது, நான் 2 கேள்வி கேட்குறேங்க. 40 சென்டிமீட்டர்னு சொன்னார்கள், 90 சென்டிமீட்டர் வந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போது உங்களுடைய வானிலை மையத்தின் மீது குற்றம் சுமத்துவதோடு உங்களை பணி முடிஞ்சு போதா? அப்போ ஸோ ஜிஎஃப்எஸ் குளோபல் ஃபோகாஸ்ட் நிமிடம் அமெரிக்காவை பேஸ் பண்ணது, அது 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. அது 100 சென்டிமீட்டர் கூட பெய்யட்டும், 120 சென்டிமீட்டர். அவன் அப்போ ஈரோப்பாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ECMWF 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னென்ன, 100 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? எனக்கு என்னென்ன, அதிகமாக பெய்து விட்டதுங்கிறதுனால என்னுடைய பணி முடிந்து விடாது, என்னோட கடமை முடிஞ்சிடாதுல்ல. அப்போ தான் என்னோட கடமை அதிகமாகணும். எதிர்பார்த்த விட அதிகமாக கனமழை பெய்து இருக்கிறதுனா அப்போ தான் என்னோட கடமை அதிகமாகணும். இப்போது இயற்கைக்கு ஒரு தான் நன்றி சொல்லுவேன். தூத்துக்குடி மக்கள் கூட நம்ம எப்போயுமே அவருடைய துணை நிற்க போகிறோம் தொடர்ந்து. அதனால் ஒரே ஒரு ஒருத்தர் நம்ம இயற்கை துணை நம்ம நன்றி சொல்லணும். இந்த 90 சென்டிமீட்டர் மெட்ராஸில் பெய்ஞ்சா என்ன இருக்கும்? மெட்ராஸே இருக்காது. இல்லை, இவங்க நினைச்சாலே பயங்கரமாக பயமாக இருக்குது. அந்த ஒருவத்தை நம்ம மீது இறைவன் கருணை காட்டியிருக்காங்க சார். 35-40க்கு தான் சார் பள்ளிக்கரணை இன்னும் துயரத்தில் இருக்காங்க. வேளாச்சேரி 100 பெஞ்சா என்னது சார் ஆகும்? காயல்பட்டினத்தில் பெஞ்ச 95, சென்னையில் மழை பொழிஞ்சிருந்தா இளந்தமிழ் ஆர்வலர் என்னதுக்காக இருக்கும்? நான் சொல்கிறேன் சார், 90 சென்டிமீட்டராக இருக்கட்டும், 100 சென்டிமீட்டராக இருக்கட்டும், தூத்துக்குடி தண்ணீர் மிதப்பதற்கு மிக நிச்சயமாக வானிலை ஆய்வு மையமோ இயற்கையோ காரணம் இல்லை. சரி, 1 அது ஒன்று, அதில் நான் தெளிவாக இருக்கேன். அப்புறம் 2வது, சரி மழை பெஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதுவரையில் திரும்ப ஏதோ போட்டு வச்சுட்டு 10 பேர் ஆக்ஷன் வர்றது மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போட்டு வரும், அங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. இல்லைன்னா அணுக முடியாத இடங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதையே தானே பண்ணிகிட்ருக்கோம். சரி, சிறுவைகுண்டத்தில் ரயில்வேல 180 பேர் சின்ன பிள்ளையில வச்சுட்டு 3 நாளாக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. நெல்லைக்கு செல்லக்கூடிய ட்ரெயின், நெல்லை எக்ஸ்பிரஸ் கனெக்டிவ் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஒரே மக்கள் 180 பேர் இருக்காங்க. கிராமத்திலேருந்து தங்களுக்கு இருந்த அரிசி சாப்பாடு போட்டிருக்காங்க. யாருமே வரல. உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன்னே, இந்த இயற்கை பேரிடரெல்லாம் நீங்கள் தீயை தாண்டி செல்வதுங்கிறது கடினமான விஷயம். ஆனால் நீரை தாண்டி செல்வதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயம் இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்மிடம் மிக நிச்சயமாக இந்த விதமான செயல்பாடுகள் நம்மால் இன்னும் தீவிரமாக நிறைவேற்ற முடியும். ஏன் பண்ணலை அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நான் வந்து அரசியலுக்குள்ளே போக விரும்பல. ஒரே ஒரு காரணம் மெத்தனம் தான். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு மெத்தனம் தான். என்ன இடம் பார்த்துக்கலாம், தூத்துக்குடி தானே, திருநெல்வேலி தானே, அங்கே இருக்கிற மக்கள் எப்படி சமாளிச்சுப்பாங்க? சாரி டு சே, அதுவும் குற்றம் சொல்வதற்காக இல்லை. அந்த எண்ணம், அந்த மனப்போக்கு, அந்த ஒரு மெத்தனம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இந்த சுயரங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். இயற்கை இல்லை, இயற்கையாக நான் பழியே போட ஒரு நல்ல பாயிண்ட். நிச்சயமாக நான் பழி போட. உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சார். ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சொல்லுங்கள் சார். சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை, தண்ணீர் தானாக வெளியேறுகிறது, தண்ணீர் வடிகிறது. 3 நாட்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ரைட். அப்போ அரசனுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கு? எனக்கு கேள்வி அதுதான். தண்ணீர் வடிகிறதுன்னு தான் சொல்கிறோம். 3 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வடிந்திருக்கிறது தான் இயல்பாகவே வடிந்திருக்கிறது. ஆமாம். அப்போ அரசனுடைய பங்கு என்ன? அதில் இது முக்கியமான இடம். அரசு என்ன செஞ்சது? அதான் திரும்ப கேட்குறேன். அதே கேள்வி. ஆமாம். அப்போது அது தானாகவே வெளியேறி இருக்கிறது, தானாகவே வெடிக்கிறது என்று சொல்கிற போது இதற்கு எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு கிரெடிட் கொடுக்க முடியும்? ஒன்றுமே பண்ணல, கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இடம் சொல்லுங்களேன், இந்த இடத்துல ராட்சத பம்புகளை வைத்துக்கொண்டு தண்ணீரை வெளியேற்றிருக்கிறோம், இந்த பாதையிலே இது வெளியேற்றப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வாங்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்ன, உணவு பொட்டணமே 2 நாட்கள் கழித்து நீங்கள் ஹெலிகாப்டர்லாம் போன அளவுக்கு இருக்கும்போது தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை. தண்ணீர் எங்கேயெல்லாம் சாத்தியமாகிடுறோம் அங்கெல்லாம் தண்ணீர் தானாக வெளியேறி இருக்கிறது, தானாக வடிந்திருக்கிறது.
இது எப்படி நீங்கள் வந்து நம்ம எதிர்கொண்டோம், இது வந்து ஒரு பணி சரி, அப்படின்னா அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? அரசாங்கம் எங்க முடங்கி போச்சு? செய்திருக்கணும். இல்லை, நான் கேட்கல, மக்கள் தான் கேட்குறாங்க. அதுதான் செய்திருக்கணும். ஆமாம், இப்போது நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு, நம்முடைய பொருளியல் வல்லுநரை வைத்துக்கொண்டு இது மாதிரியாக ஏராளமாக தண்ணீர் வருகிற போது அது எப்படி வெளியேற்றுவது என்பதற்கான ஆலோசனையும் முதலில் செய்திருக்கணும். அது செய்யவே இல்லை, அதுக்கான பணிகள் நடக்கவே இல்லை. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. ஒரு தவறான மனநிலை தற்போது வளர்க்கப்படுகின்றதோ, நிவாரணம் கொடுத்தால் இதெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று ஒரு ஆபத்தான, மோசமான, வன்குரோத நடவடிக்கையாக இதை பார்க்கலாமா? நிச்சயமா, இது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தான வக்கிரமான மனப்போக்கு, மிகவும் வக்கிரமான என்ன நடந்தாலும் சரி வாங்கி கொண்டு அப்படியே மறந்து விடுவார்கள் என்பது ஒரு ஆபத்தான வன்குரோத நடவடிக்கை. எனக்கு கேட்டால் அது ஒரு பர்வர்ட்டட் அப்ரோச். அது ஒரு பர்வர்ட்டட் அப்ரோச். நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள் மீது குறை சொல்ல மாட்டேன் சார். மக்கள் வந்து ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை இழந்திருக்கிறார்கள் வெள்ளத்தினால். அவர்களிடம் நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்கும்போது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணி அவர்களிடம் இல்லை, மன துணிவு இல்லை. ஆனால் இதை ஒரு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று யார் நினைத்துக் கொண்டாலும் அவங்க பர்வர்ட்டட் பீப்புள் தான், டவுட்டே கிடையாது. எனக்கு சொன்னது தான், அந்த வக்கிரம் அவர்களுடைய எளிமையை பயன்படுத்தி அரசாங்கம் ஏழ்மை சுரண்டப்படுகிறது சார். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில்.